காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்கள் ஆனபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 6 வரை. இது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதிய ஒரு நிருபம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் உம்மிடம் வந்து நிற்கிறோம். இந்த புதிய நாள், புதிய ஜெப நேரம், புதிய சத்தியத்தை கேட்கக்கூடிய நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது உம்முடைய அநாதி சிநேகம், எங்கள் மேல் காட்டிக் கொண்டிருக்கிற அகாப்பே அன்பு, எங்கள் துணையாளராக, எங்களுக்கு உதவி செய்கிறவராக, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக ஊழியத்திலே ஈடுபாடோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். முடிவு பரியந்தம் நீர் அவர்களை நடத்துவீர் என்று நம்பி தேவனை உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். எல்லா விண்ணப்பத்திலும் அவர்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். மற்ற பரிசுத்தவான்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு மீட்பர் மூலமே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு பெதஸ்தா. அன்பானவர்களே, தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியை யூடியூப், வாட்ஸ்அப் மற்றும் தமிழக தொலைக்காட்சிகளிலே நீங்கள் தினந்தோறும் கேட்டு தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த பகுதியிலே
பெதஸ்தா என்கிற ஒரு வார்த்தையை நாம் தலைப்பாக எடுத்துக்கொள்வோமா? இந்த வார்த்தை புதிதான ஒரு வார்த்தை அல்ல. பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை அறிந்தவர்கள் இந்த வார்த்தை சொன்னப்பட்ட உடனேயே இது பெதஸ்தா என்கிற ஒரு குளத்தை சுட்டி காட்டுகிறது. ஆதார பகுதி யோவான் 5வது அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 8 வரையிலும் படிக்கிறேன். நன்றாக இந்த வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கிற பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவரை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இயேசு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனை அன்போடு தேடி சென்று அவனுக்கு அற்புதத்தை செய்த சம்பவத்தை இங்கே நாம் படிக்கிறோம். அவர் உலகம் முழுவதற்கும் தேவனாய் இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒவ்வொருவருடைய தேவனாய் இருக்கிறார். மனது உருகி அற்புதத்தை செய்கிறார். He is our personal God. பல வீடுகளுக்கு செல்லும் போது சிலரை அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி, இவர் எங்கள் குடும்ப நண்பர் என்று சொல்லுகிறார்கள். டாக்டரை காண்பித்து, இவர் எங்கள் குடும்ப டாக்டர் என்று காண்பிக்கிறார்கள். வக்கீல்களை காண்பிக்கிறார்கள், இவர்கள் எங்கள் குடும்ப வக்கீல் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் ஓடி வந்து எங்களை கவனிப்பார்கள், உதவி செய்வார்கள், பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள் என்றுதானே அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் நம் குடும்பத்திற்கும் தனிப்பட்ட முறையில் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்த தகப்பன், தாயினும் மேலானவர், சிறந்த நண்பர், சிறந்த போதகர், சிறந்த ஆலோசனை கர்த்தர், சிறந்த வைத்தியர் என்றெல்லாம் சொல்லி நாம் போற்றி மகிழ முடியும். வானத்து நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் அப்பா, பிதாவே என்று உரிமையோடு அழைக்க முடியும். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது திரளான மக்கள் மத்தியிலே நின்று பிரசங்கித்தார். எப்பொழுதும் திரளான ஜனக்கூட்டம் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. படகிலே ஏறி பிரசங்கித்தார். வனாந்தரத்திலே இரவும் பகலும் பிரசங்கித்தார். என்றாலும் கூட அவர் தனிப்பட்ட மனிதருடைய பிரச்சனையை கருத்தோடு விசாரித்து தனிப்பட்ட முறையிலே அற்புதம் செய்கிறவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு தனிப்பட்ட திருமண வீட்டிற்கு சென்று அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது மனது உருகி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி கொடுத்தார். அதே யோவான் 3ஆவது அதிகாரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனான நிக்கோதேமு இரவு வேளையிலே அவரை காண வந்த போது அவன் அருகே உட்கார்ந்து அவன் சந்தேகத்திற்கெல்லாம் பதில் கொடுத்து மன நிறைவுள்ளவன் ஆக்கினார். தொடர்ந்து யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது மதிய வேளை என்றும் பாராமல் தன் பசியையும் பொருட்படுத்தாமல் சமாரியாவில் உள்ள ஒரு ஸ்திரீயிடம் வந்தார். அவளோடு பேசினார். அற்புதத்தினால் மட்டுமல்ல, அவளை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 38 வருடமாய் பெதஸ்தா குளத்தருகே வியாதியஸ்தனாய் படுத்திருந்த ஒரு மனிதனை கண்டு மனது உருகி அற்புத சுகத்தை கொடுத்தார். அவர் உலகத்திற்கு எல்லாம் பொதுவான சிருஷ்டி கர்த்தாவாய் இருந்த போதிலும் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய இரட்சகர், நம் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர்,
இன்றைக்கு அந்த பெதஸ்தா குளத்தண்டை வாருங்கள். தனிப்பட்ட முறையிலே இயேசுவை சந்திக்க வாருங்கள். பெதஸ்தா என்ற எபிரேய பாஷையில உள்ள அந்த வார்த்தைக்கு இரக்கத்தின் வீடு என்று பொருள். இஸ்ரவேல் தேசத்திலே ஒவ்வொரு பட்டணத்திற்கும் அர்த்தமுள்ள பெயர் உண்டு. ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் அர்த்தமுள்ள பெயர் உண்டு. எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். எரிகோ என்றால் பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று அர்த்தம். பெத்சாயிதா என்றால் மர வீடு என்று அர்த்தம். அதுபோல பெதஸ்தா என்றால் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தமாகும். அன்பானவர்களே, பெதஸ்தாவிலே வெளியான இரக்கம்தான் என்ன? ஆம், ஒரு தேவதூதன் எப்பொழுதாகிலும் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். அப்படி தண்ணீர் கலங்கும் போது எந்த வியாதியஸ்தன் முதலாவது அந்த குளத்திலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிக்காரனாக இருந்தாலும் சுஸ்தமாவான். சுகமளிக்கும் தெய்வீக இரக்கம் அந்த குளத்தில் விளங்கினது. அந்த இரக்கத்தை பெற ஏராளம் நோயாளிகள், குருட, சப்பானிகள், சூம்பின உறுப்பை உடையவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். அந்த குளத்தில் இரக்கம் இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த இரக்கம் பூரணமான இரக்கமாக இருக்கவில்லை. குளத்தில் இறங்குகிற முதல் மனிதனுக்கு தான் இரக்கம் கிடைக்குமே தவிர மற்றவர்களுக்கு கிடைப்பதில்லை. தேவதூதனும் எப்பொழுதாவது ஒரு முறைதான் கலக்குவானே தவிர அடிக்கடி கலக்குவதில்லை. இறங்குகிறதற்கு கைகால் நல்ல நிலைமையில் உள்ளவர்களுக்கு தான் அந்த இரக்கம் கிடைக்குமே தவிர இறங்க முடியாத அதிக சுகவீனமாய் படுத்திருப்பவர்களுக்கு அந்த இரக்கம் கிடைப்பதில்லை. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருகுகிறவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர். அவர் நடமாடும் இரக்கத்தின் வீடு. அவரிடத்தில் பூரணமான இரக்கம் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:4 படித்து பார்த்தால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று. மத்தேயு 9:36 படிக்கிறோம், அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போலிருந்த மக்களை பார்த்து மனதுருகிறார் என்று. மிகுந்த இரக்கத்தோடு வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், குஷ்ட ரோகிகளை சுத்தப்படுத்தினார், மரித்தோரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் மனதுருகி கண்ணீர் சொரிந்து கொண்டே இருந்தன. அவருடைய கரங்கள் பாசத்தோடு நோயுற்றோருக்கு அற்புத சுகம் அளித்துக் கொண்டே இருந்தது. யார் யாரை இயேசு கிறிஸ்து தொட்டாரோ அவர்கள் எல்லாரும் சுத்தமானார்கள். மட்டுமல்ல, அவரை தொட்டவர்களும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அன்பானவர்களே, இரக்கத்தின் வீடாகிய அந்த பெதஸ்தா அண்டையிலே இந்த காலை வேளையிலே உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மனதையும் திருப்புகிறீர்களா? அந்த குளம், அது எந்த குளம்? எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு என்று யோவான் 5:2 படிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே பல்வேறு வகையான குளங்கள் இருக்கிறதை நாம் அறியலாம். ஆனால் பெதஸ்தா குளமோ முற்றிலும் வித்தியாசமானது. அதிலே தெய்வீக வல்லமை வெளிப்பட்டு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு நாம் இந்த குளத்தின் கரையிலே ஒரு மனிதனை சந்திக்க போகிறோம். அவன் 38 வருட வியாதி உள்ளவன். அவனை பற்றி பைபிள் சொல்லும் போது திமிர்வாத நோயுள்ளவன் என்று சொல்லுகிறது. கை கால் சரியாக இயங்க முடியாத நிலைமையில் உள்ள பரிதாபமான ஒரு மனிதன். தனக்கு பாரமாய் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் அவன் பாரமாய் இருக்க விரும்பாமல் குளத்தின் கரையிலேயே படுத்து கிடந்தான். முதலாவதாக அந்த மனிதனுக்கு உதவி இல்லை. அவனுக்கு வியாதி வந்த போது ஆரம்பத்தில் ஒருவேளை அவனுடைய குடும்பத்தார் அவனுக்கு உதவி செய்திருக்க கூடும், வைத்திய செலவுக்கு பணம் கொடுத்திருக்க கூடும், கொஞ்ச நாள் அவனை தங்கள் வீட்டில் வைத்து பராமரித்திருக்க கூடும். ஆனால் நீண்ட நாள் வியாதியஸ்தனை பொறுமையோடு யார்தான் கவனிப்பார்கள்? அவனுக்கு உதவி இல்லை. இரண்டாவதாக அவனுக்கு நண்பர்கள் இல்லை. பெதஸ்தா குளம் பலமுறை கலங்குகிறதை அவன் பார்த்திருக்கிறான். ஆனாலும் அவன் தன் சரீரத்தை தூக்கி கொண்டு அந்த குளத்திற்குள் இறங்க முடியவில்லை. அந்த நேரம் அவனை தூக்கி கொண்டு செல்வதற்கு ஆள் துணையோ அல்லது நண்பர்கள் துணையோ அவனுக்கு இல்லை. எனக்கு ஒருவரும் இல்லை என்று உருக்கத்தோடு அவன் சொல்லுகிறான். மூன்றாவதாக பார்த்தால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. 1 வருடம் அல்லது 2 வருடம் வியாதி இருந்திருந்தால் அவனுக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். இப்பொழுதோ அவன் சுகவீனம் அடைந்து 38 வருடங்கள் ஆகிவிட்டது.
ஒரு குறுகிய வாழ்க்கையிலே மிக அதிகமான பகுதியை வியாதியோடு கழித்திருக்கிறான். நீண்ட நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்பட்டு பண்ணும் என்று நீதிமொழிகள் சொல்கிறது. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் சோர்வும் அவன் இருதயத்தை பற்றி பிடித்தது. நான்காவதாக பார்த்தால் அவனுக்கு இரக்கம் இல்லை. பெதஸ்தா குளம் கலங்கும் போது முதலில் இறங்குபவர்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். இந்த குளத்தின் கரையிலே வியாதியாயிருக்கிற இளைஞர்கள் முதலாவது ஓடிப்போய் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இவன் நீண்ட நாளாய் வியாதியாய் இருக்கிறானே, இவனுக்கு விட்டுக் கொடுப்போம் என்று இரக்கம் காண்பிக்கிறவர்கள் அவனை சுற்றிலும் இல்லை. தேவதூதனும் இவனை கரம் பிடித்து குளத்தினுள் கொண்டு போக இரக்கம் செய்யவில்லை. குளத்தின் அருகே இருந்தவர்களாலும் தேவதூதனாலும் உறவினர்களாலும் அவனுக்கு இரக்கம் கிடைக்கவில்லை. ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு ஒருவரே அவனுடைய நிர்பந்தமான நிலையை காண்கின்றார். அவரே உதவியற்ற அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறவர், நண்பன் இல்லாத மனிதனுக்கு நண்பனாக வந்து அன்பு செய்கிறவர், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நம்பிக்கை நட்சத்திரமாய் பிரசன்னமாகிறவர், இரக்கமில்லாத மக்கள் மத்தியிலே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மனதுருகிறவர். அவரண்டை வருவீர்களா? நீங்கள் யாரானாலும் சரி, அவரிடத்தில் உங்களுக்கு இரக்கம் உண்டு. இப்பொழுது பெதஸ்தா என்கிற அந்த இரக்கத்தின் வீடு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். அவரிடம் வருகிறீர்களா? இயேசுவே, ஐயரே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுவீர்களா? நிச்சயமாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அவர் சுகப்படுத்துவார். ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, பெதஸ்தா என்கிற இரக்கத்தின் வீடை பற்றி எங்களுக்கு ஓரளவு நாங்கள் இன்று புரிந்து கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். இதன் ஆழமாக கருத்துக்களை நாளைய தினத்தும் நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இன்று கற்றுக் கொடுத்த பாடங்கள் ஆண்டவரே, இரக்கமில்லாத மனிதர்கள் மத்தியிலே, எங்களுக்கு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே, எங்களுக்கு நண்பர்கள் உதவிக்காரர்கள் இல்லாத சூழ்நிலையிலே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது இருந்தால் கர்த்தாவே, அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும் செபிக்கிறேன். உலக வாழ்க்கை தோற்று போனது என்று சொல்லி சோர்ந்து இருக்கிற இவர்களுக்கு நீர் இரக்கத்தை காண்பித்து மீண்டும் உயிரளிக்க வேண்டுமாய், வாழ்வு கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். நீர் அவ்வளவு வல்லமையுள்ள இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். உம்மை நம்புகிறோம், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.